ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க பேசும்போது யாரோட ஆதரவாலையும் நான் நடிகையாகலை, என்னோட முயற்சியால் தான் நான் நடிகை ஆகியிருக்கேன். அப்பாவோட சாதனையில் இது வரைக்கும் 1% கூட நான் சாதிக்கலை. இன்றைக்கி இருக்கிற சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆண்களுக்கு தான் ரொம்பவே நம்ம நாட்டில் மரியாதை ஜாஸ்தி. ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொண்டாடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக நான் அவனுக்கு பெண்களை மதிக்க கற்றுக் கொடுப்பேன். நான் ஒரு தமிழ் பெண் அப்படின்றதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். யாராவது தமிழ்நாட்டையோ இல்லை தமிழர்களையோ குறை சொன்னால் அவங்கள கண்டிப்பாக ஒரு வழி பண்ணிடுவேன். மும்பையில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு எல்லா மாநிலங்களையுமே சேர்த்து வச்சு மதராசின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி கிளாஸ் எடுப்பேன். நேரம் கிடைக்காததுனால தான் அப்பா நடத்துகிற பிக் பாஸ் நிகழ்ச்சியை இப்போ வரைக்கும் பார்க்கல, சீக்கிரமாகவே பார்த்துருவேன். அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். அவரோட வருகை இந்த துறைக்கும் பெரிய மரியாதை கிடைப்பதோடு மாற்றத்தையும் உண்டாக்கும்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ருதிஹாசனோட இந்த கருத்துக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரேஸில் தோற்றலாம் மறந்துடுச்சா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிறா திரும்ப ரேஸுக்கு வந்திருக்க?